ஏமா இப்படி டென்ஷனா இருக்கீங்க? கொஞ்ச நேரம் உள்ள வந்து உட்காருங்கம்மா. என்னால முடியலம்மா. அம்மாவும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு போனாங்க. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க பயப்பட அளவுக்கு அங்க ஒண்ணும் ஆயிருக்காதுமா. இருந்தாலும் பயமா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. வைஷுவும் ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ. வைஷு, யுகி வீட்ல என்ன ஆச்சு? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அவங்க அம்மா அவங்கள ஏத்துக்கிட்டாங்களா? அதை எப்படி ஏத்துப்பாங்க பெரியமா? உள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒரே சண்டை. என்னம்மா சொல்ற? ஆமா பெரியமா, அவங்க சண்டை போடுறத பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அங்க மாலத்தியும் அவங்க வீட்டுக்காரரும் வேற இருந்தாங்களா, அவங்களும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஐயோ. யுகியோட மாமா யுகியை அடிக்க போய் 2 பேருக்கும் தள்ளு முள்ள ஆயிடுச்சு. மாயா யுகியோட மாமாவை தள்ளி விட்டு அந்த ஆள் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ, என்னம்மா இது? போன முதல் நாள் இவ்வளவு சிக்கல் ஆயிடுச்சா? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த யுகியோட அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. அவன் இங்க இருந்தா நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா அவங்க கால்ல விழாத குறையா கெஞ்சி கூத்தாடி அவங்கள அங்கேயே தங்க வச்சேன். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். நீ கேட்டியாமா? கம்பல் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போனேன். இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? கவலைப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் ஆகும்னு எனக்கு மட்டும் தெரியாதா? இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நாங்க போனேன். இவ்ளோ கலாட்டா நடந்தாலும் முடிவு என்னன்னு பாத்தீங்களா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ணு புகுந்த வீட்டுல வாழ போயாச்சு. இனிமே ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க அந்த வீட்லயே இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா யுகி பாத்துப்பாரு. நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப நன்றிமா. நீ பண்ண உதவிய காலத்துக்கு என்னால மறக்க முடியாது. என்ன பெரியமா இது? இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இது என் கடமை இல்லையா? அப்படி இல்லம்மா. அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணதுல இருந்து இப்ப புகுந்த வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் எல்லாத்தையும் என் இடத்துல இருந்து நீதான் பண்ண. எனக்கு யுகி தம்பி ஒரு கடவுள்னா நீயும் அப்படிதாம்மா. ஐயோ பெரியமா, நீங்க இப்படி பண்றது எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. இதெல்லாம் நான் யாருக்காக பண்றேன்? என் அக்காக்காக தானே. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் பெரியமா. நான் அதுக்காக தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறது அது ஒண்ணுதாம்மா. அவங்க 2 பேரும் அந்த குடும்பத்தோட சந்தோஷமா சேர்ந்து இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க வேண்டிக்கிட்டது நிச்சயமா நடக்கும். ஆனா அதுக்காக பொண்ணதான் புகுந்த வீட்டுக்கு அனுப்பியாச்சேன்னு அப்படியே இருந்துராதீங்க. நீங்களும் அங்க போக வர இருங்க. நானா? அதுல என்ன தப்பு? அது யார் வீடு? உங்க பொண்ணோட வீடு, உங்க மாப்பிள்ளை வீடு. அங்க போறதுக்கும் உங்க பொண்ணை பாக்குறதுக்கும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. எப்ப டைம் கிடைச்சாலும் மாயாவை போய் பாருங்க. ஏன்னா மாயாவால உங்களை பார்க்காம இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு அம்மாவா மாயாக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்கு. அதுல எந்த குறையும் வைக்காதீங்க. மாயாவுக்கு ஆசையா ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்னு தோணுதா, ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுதா, அதை உடனே பண்ணுங்க. நீங்க அங்க போக வர இருந்தாதான் அவங்களும் மாயாவை இலக்காரமா பார்க்காம இருப்பாங்க. மாயாவுக்கு எடுத்து செய்ய ஆள் இருக்காங்கன்னு அப்பதான் அவங்களுக்கு புரியும். அதோட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்க மனசையும் மாத்த முடியும். அவங்களும் சமாதானமாகி மாயாவை ஏத்துப்பாங்க. நீ சொல்றது சரிதாம்மா. ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயந்துகிட்டு அங்க போகாம இருந்தா எதையுமே சாதிக்க முடியாது. நான் கண்டிப்பா அங்க போவேன். என் அம்மாவையும் மாப்பிள்ளையையும் நல்லபடியா பாத்துப்பேன். அதான் வேணும் பெரியமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை? மாயாவால அங்க சமைக்க முடியாதுல்ல. அதுக்காக 3 வேளையும் யுகியால சமைக்க முடியாது. அவருக்கும் ஆபீஸ் வேலை இருக்கும். அதனால கொஞ்ச நாள் மலராக்கா அங்க போய் சமைக்கட்டும். இல்லம்மா, இவ அங்க போய் சமைக்கிறது அவளை சரியா வராது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். இங்கேயே சமைச்சு எடுத்துட்டு அங்க போய் கொடுத்துட்டு வரலாம். ஆனா யுகி இதை ஏத்துக்கணும் இல்லம்மா. அவர் கண்டிப்பா இதை ஒத்துப்பாரு பெரியமா. ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வேலை பார்க்கணும்னா அவராலயும் முடியாதுல்ல. எப்பவும் ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிட முடியும்? எப்படியோ சமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். அதுக்கு இது பெட்டர் இல்ல? அது கரெக்ட் தான். ஆனா மலருக்கு தான் அலைச்சல் ஆயிடும். இதுல என்னமா இருக்கு? பஸ்ஸ பிடிச்சா 1/2 மணி நேரத்துல பாப்பா வீட்டுக்கு போயிட போறோமா? அதுவும் இல்லாம தினமும் நான் பாப்பா போய் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்புறம் பெரியமா, இன்னொரு விஷயம்.
கல்யாணம் ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் தெரியாம நடந்ததால இது ஒரு பொம்மை கல்யாணம்னு எல்லாரும் இலக்காரமா பேசுறாங்க. அவங்க வாயை நம்ம அடைக்கணும். ஆனா அதுதானே உண்மை. அது எப்படிமா தடுக்கிறது? அப்படி நம்ம விடக்கூடாது பெரியமா. கல்யாணம் எப்படி நடந்தா என்ன, இனிமே அவங்க புருஷன் பொண்டாட்டி, அது அவங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால உடனடியா அவங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணணும். ஊரை கூட்டி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் அத்தையும் மத்தவங்களும் சும்மா இருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இதுக்கு அவங்க அம்மா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கிறதும் ஒத்துக்காம போறதும் அவங்களோட விருப்பம். ஆனா நாம இதை செஞ்சே ஆகணும். ஆமாமா, வயசு அம்மா சொல்றது எனக்கும் சரின்னு படுதுமா. அது மட்டும் இல்ல பெரியமா, 4 பேர் அங்க போக வர இருந்து விருந்து உபசரிப்புன்னு தினமும் ஏதாவது ஒண்ணு அங்க நடந்துட்டே இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் மனசு மாறுவாங்க. உண்மைதாம்மா. ஒரு குடும்பம்னா அப்படி கலகலன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆனா அங்க போறதுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்காங்க? என்ன பெரியமா, உங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யுகி சைட்லயும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் தினமும் ஒவ்வொருத்தரை இன்வைட் பண்ண சொல்வோம். நீங்களும் அங்க இருக்கும்போது அவங்கள வர சொல்லுங்க. வந்து அவங்களுக்கு விருந்து வைங்க. அப்படி இருந்தாதான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் 4 பேர் மெச்சுற அளவுக்கு தான் குடும்பம் இருக்குன்னு உள்ளுக்குள்ள அத்தை சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷமே அவங்கள சமாதானப்படுத்தும். உண்மைதாம்மா. இப்படி பண்ணா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. எல்லாருமே அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏத்துக்கிட்ட பிறகு அத்தை மட்டும் எத்தனை நாளைக்கு இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதுன்னு வீம்பா இருப்பாங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்களை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் சொல்றதை நீங்க செய்யணும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்வேம்மா. இதெல்லாம் அம்மாவோட நல்லதுக்கு தானே நீ சொல்ற. எனக்கு அம்மா நல்லா இருந்தா போதும். எதை செய்யவும் நான் தயாரா இருக்கேம்மா. எனக்கு அது போதும் பெரியமா. நிச்சயமா அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க. உன் வார்த்தை பலிக்கட்டுமா? சரி, வா சாப்பிட்டு போலாம். வா. இல்ல டைம் ஆயிடுச்சு. ஒண்ணும் பேசக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். 5 நிமிஷத்துல ரெடி பண்ற. வா வா மலை. அங்க குடும்பமே கொந்தளிச்சு போயிருக்கு. நீங்க போய் விருந்து வைக்க போறீங்களா? வச்சு பாருங்க, அப்ப தெரியும் வச்சது விருந்தா இல்ல வெடியான்னு. மாயா, வந்துட்டியா? இதெல்லாம் என்ன? இது பிரஷ் டூத் பேஸ்ட்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். யுகி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, 5 நிமிஷம் இரு, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? சீக்கிரமா வா. சரி. மா மாலதி, மாப்பிள்ளை எப்படிம்மா இருக்காரு? நல்லா இருக்காரா? மருந்து போட்டிருக்காங்கம்மா. வலிக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அவரை டைரக்டா அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் இங்க வந்துட்டேன். மாப்பிள்ளையை தனியா விட்டுட்டு நீ எதுக்குமா இங்க வந்த? நீ அவர் கூட இருந்து கவனிச்சுக்க வேண்டியதானே? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சின்ன காயம்தான், அவரே சமாளிச்சுக்குவாரு. எங்கம்மா அவன்? உள்ளதான் இருக்கான். சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்கடி சாப்பிட்றது? மாப்பிள்ளைக்கு அடிபட்டுருச்சேன்னு கவலையா இருந்துச்சு. அவன் என்னடான்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். என் நிம்மதியே போச்சுமா. மா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி புலம்பு என்னம்மா பண்றது? அதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்கு. எங்க இருந்து சாப்பிடுறது சொல்லு? மா, நீ ஏன் அவங்கள நினைக்கிற? அவங்க 2 பேரையும் கண்டுக்காத. யாரும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அதுல வெறுத்து போய் அவனே வீட்டை விட்டு போயிடுவான். சரி, பிரியங்கா எங்க?
அவளுக்கு எக்ஸாம் இருக்காங்கக்கா. படிக்கிறதுக்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு குரூப் ஸ்டடின்னு போயிருக்கா. நீயாவது அம்மாக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. அம்மா மாத்திரை போடணும்ல. இல்லக்கா, எனக்கும் படிக்க வேண்டி இருந்தது, முடிச்சிட்டு செய்யலான்னு இருந்தேன். அம்மா தோசை மாவு இருக்குல்ல? இருக்குமா. சரி, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீ சட்னி அரை, நான் தோசை சுடுறேன். மா வந்து சாப்பிடுவா. நீங்கள்லாம் போய் சாப்பிடுங்க. எனக்கு தோசை போட்டு வச்சிரு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். குட்டிமாவா? தோசை. எனக்கு தோசை போடுங்க, பசிக்குது. தோசை. என் புருஷன் மண்டைய உடைச்சிட்டு உனக்கு தோசை வேற கேக்குதா? அப்படி போட்டனா? மாலதி, கொஞ்சம் சும்மா இரேண்டி. நீ சும்மா இருமா. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு இவள அப்படியே. எனக்கு தோசை வேணும், பசிக்குது. தோசை இல்லைன்னு சொன்ன. ஒழுங்கா போயிங்கிருந்து. அக்கா, ஒரு தோசை கொடுத்துடலாம்க்கா, பாவமா இருக்கு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? சாப்பிடு. இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. இன்னைக்கு தோசை கேப்பா, நாளைக்கு வேற ஒண்ணு கேப்பா. இப்படியே ஒன்னொன்னா கேட்டு உள்ள வந்துருவா. இதெல்லாம் முளைக்கிறப்பவே கிள்ளி எறியணும். நீ சாப்பிடு. போடி. எனக்கு தோசை வேணும். போடின்னு சொல்றல, போடி. மாட்டா, எனக்கு தோசை வேணும். என் முன்னாடி நின்னுக்கிட்டு இப்படி ஆத்திரத்தை கலப்பிட்டு இருக்காத. ஒழுங்கா போ. மாட்டா, தோசை வேணும். தோசை சொன்னா கேட்க மாலதி, வேண்டாம் மாலதி. என்ன பண்ற நீ? என்னம்மா, என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறா. இவன் அடிக்கிறா. சரி, நீ அழாத. இவங்கெல்லாம் காட்டு வரானுங்க, இப்படிதான் நடந்துப்பாங்க. நான் தான் உன்னை ரூம்லயே இருக்க சொன்னல, நீ எதுக்கு வெளியே வந்த? பசிக்குதில் தோசை கேட்டா அடிக்கிறானா? சரி, அழாத. ஏமா, உங்க பொண்ணுக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? இவளே ஒரு குழந்தை, இவகிட்ட போய் முரட்டுத்தனமா இப்படி பசிக்குதுன்னு ஒரு தோசை தானே கேட்டா? இவன் மேல பரிதாபப்பட்டாவது கொடுத்திருந்திருக்கலாம்ல. நாங்க எதுக்குடா பரிதாபப்படணும்? இவ இந்த வீட்டுக்கு யாரு? உன்னையே இந்த வீட்டுக்கு நாங்க புள்ளையா ஏத்துக்கல, அப்புறம் இவள உனக்கு பொண்டாட்டியா வேற ஏத்துக்கணுமா? நீங்க யாரும் எங்களை ஏத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு தோசை கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கீங்கன்னா அதை எடுத்து சொல்லி அனுப்பிட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு மண்டையில கொட்டிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, இவ பண்ண வேலைக்கு இவள கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? நீ லூசா கட்டிட்டு வந்தா இவளோட சேர்ந்து நாங்களும் மாரடிக்கணுமா? எங்களுக்கு என்ன தலை எழுத்தா? இவள ஒழுக்கமா ரூம்குள்ளேயே வச்சுக்க. அப்படி முடியலையா எங்கயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்து தாண்டி முதல்ல ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். அனாவசியமா வாய விடுற வேலையை வச்சுக்காத சொல்லிட்டேன். இவங்க யாருக்கிட்டையும் மனிதாபிமானம் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது. என்ன, நீ யாருக்கிட்டையும் பேசாத. இனிமே நீ எதுவா இருந்தாலும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும், புரியுதா? இதுவை நான் உனக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். ஏய், சாப்பிடு.
அம்மா தலைவலிக்குதுன்னு தூங்கிட்டு இருக்காங்க. சாரி, என்னால முடிஞ்சது காஃபி தான். ஏங்க நான் தான் வேணான்னு சொன்னேங்க. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸுங்க. குடிங்க. என்னடா வேணான்னு சொல்லியும் கையில திணிச்சிட்டான்னு பயப்படாதீங்க. சச்சா, பயம்லாம் இல்லைங்க. நான் போடுற காஃபி சூப்பரா இல்லைனாலும் சுமாரா இருக்கும். ஐயோ, நான் குடிக்கிறேங்க. வேண்டான்னு சொன்னது அதுக்காக இல்ல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல குடிங்க. சரிங்க. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? அதுவா, மேனேஜர் தாங்க என்ன அனுப்புனாரு. எதுக்குங்க? நான் தான் 1 வீக் லீவ் சொல்லிருக்கேனே. ஆமாங்க, ஆனா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் உங்க டேபிள்ல இருக்கான். கீ இல்லாம எப்படி ஓபன் பண்றதுன்னு கேக்குறாரு. ஓ சாரி, கீ என்கிட்டல இருக்கு. சுத்தமா மறந்துட்டேன். பரவாயில்லைங்க, நான் அதை வாங்க தான் வந்தேன். ஏங்க, இத வந்த உடனே சொல்லக்கூடாதா? எங்க என்ன பேச விட்டீங்க? உள்ள வந்த லேட் ஆகும், வாசலோட போயிடலான்னு பார்த்தேன். வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களா? அவ்வளவுதானா? எதிரியா பாக்குறீங்களா? காஃபி எல்லாம் குடிக்க மாட்டீங்களான்னு என்ன படுத்துனதும் இல்லாம நீங்க வந்தாதான் ஆச்சு, காஃபி குடிச்சாதான் ஆச்சுன்னு வாங்க வாங்கன்னு உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சு கையில காஃபியும் கொடுத்துட்டு இப்போ வந்ததுமே கீ பத்தி சொல்லலன்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? சாரி, ஐ அம் ரியலி சாரி. என்னங்க இது அநியாயமா இருக்கு. யுகி பண்ண தப்புக்கு என்ன இப்படி போட்டு வாங்குறீங்களே? சாரிங்க, நீங்க அப்படியே போறேன்னு சொன்னதும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஓகே, பரவாயில்ல விடுங்க. ஃப்ரெண்டுங்கிற உரிமையில பண்றீங்க, நான் அதெல்லாம் தப்பா நினைக்கல. அதான் தெரியுமே, மறக்கிறதோ மன்னிக்கிறதோ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் சகஜம் தானே. என்னங்க நீங்க இப்படி கலாய்க்கிறீங்க? சாரி சாரி, சும்மா ஜாலியா தான் சொன்னேன். நீங்க குடிங்க. காஃபியை கொடுத்துட்டு உங்களை குடிக்க விடாம டார்ச்சர் பண்றேன். சாரி. One second. நான் உங்களை எப்பவும் ஒருபடி மேலே தாங்க மதிக்கிறேன். அதுவும் கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நீங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்து உங்க மேல பெரிய மரியாதை வந்துடுச்சு. ஆஹா. ஆமாங்க, அதுவும் இப்படி ஒரு பொண்ணான்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க போங்க. என்ன பதிலுக்கு பதில் கலாய்ப்பா? ஐயோ, உண்மைதாங்க சொல்றேன். ஆமாமா, சொல்லிக்கிட்டாங்க. இந்த பசங்களே அப்படிதானே, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவீங்க. ஐயோ, நான் அப்படிலாம் இல்லைங்க. மனசுல என்ன இருக்கோ அதுதான் பேசுவேன். நான் ரொம்ப ஓப்பன் டைப்புங்க. நான் அதை நம்ப மாட்டேன். ஏங்க? இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. என்ன ஒரு பெருந்தன்மை, பெருமையா இருக்கு, ஆச்சரியமா இருக்குன்னு நக்கலா பண்றீங்க. ஏங்க, அதெல்லாம் அடி மனசுல இருந்து உண்மையா வந்ததுங்க. எனக்கு அது பிடிக்கலங்க. ஓவரா பாராட்டுறது, ஒரே அடியா குழி தோன்றது, இது ரெண்டுமே தப்பு. புரியுதுங்க. இப்படியே வேணாம் அப்படியே வேணாம், நார்மலா இருக்கணும், அதுதான் நல்லதுங்கிறீங்க. அதேதாங்க. குட். நறுக்குன்னு சொன்னாலும் நச்சுன்னு சொன்னீங்க. இனிமே அப்படியே இருக்க ட்ரை பண்றேன். வேலு, சொல்லுங்க. யுகியோட ஆபீஸ்ல ஜாயின் பண்றத பத்தி நான் அவர்கிட்ட பேச சொன்னனே. யுகிட்ட தானே பேசணுங்க, ஆனா நேரம் பார்த்து தான் பேசணும். கொஞ்சம் சீக்கிரமா பேசிட்டா நல்லது. கண்டிப்பா பேசுறேங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சா அவனும் கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க. ஆனா நீங்க அங்கிருந்து ரிலீவ் ஆனாதான் சேர்த்துக்க முடியும். புரியுதுங்க. நான் இப்பவே ரிசைன் லெட்டரை மெயில் பண்ணிடுறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் யுகியோட ஒர்க் பண்ணணும். அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட்டா இருக்கணும். அவரோட வளர்ச்சியில பங்கு எடுத்துக்கணும். இதுதாங்க என்னோட ஆசை. அது கண்டிப்பா நடக்குங்க. நானும் உடனே பேசிடுறேன். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். லைஃப் லாங் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். இவனும் நல்ல பையனா தான் இருக்கான். 2 பேரும் கபடம் இல்லாம பழகுறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இங்க மாப்பிள்ளை தேடுறதுக்கு இவனே பேசி முடிச்சா என்ன? இதுதான் கடவுளோட விருப்பம்னா அதுவே நடக்கட்டும். எனக்கு என் பொண்ணு நல்லா இருந்தா போதும்.